நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் முதல் பகுதி. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாக நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவத்திற்குள்ளே இந்த சரித்திரத்திற்குள்ளே நாம் போகாமல் யாருக்கு அர்த்தமாய் தியானித்தோமையானால் கர்த்தர் இந்த தேசங்களாகி நம்மை பார்த்து எச்சரித்து உணர்த்துகிறார். உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதைதான் அவர் கட்டளையிடுவார். என்று கர்த்தரை பார்த்து ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும், நன்மை செய்யும், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய வாழ்க்கையில் தந்த தரிசனம் வாக்குத்தத்தங்கள் இதை நிறைவேற்றும் என்று கெஞ்சுகிற மன்றாடுகிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்ற வாஞ்சியார் அவர் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட தேவ பிள்ளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதை இன்று தெரியப்படுத்துகிறார். இன்று கர்த்தரிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் கிரியைக்கு தக்க பலனைத்தான் நான் உனக்கு கட்டளையிடுவேன். என்னிடத்தில் இருந்த நன்மையையும் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலையும் ஆசீர்வாதங்களையும் தரிசனம் நிறைவேறும்படியான நன்மைகளையும் நீ என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தாயானால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன்னுடைய கிரியை அது நன்மை உள்ளதா இருக்கணும், அது எனக்கு பிரியமா இருக்கணும், அது நான் உனக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வசனத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். இன்று கர்த்தரை பார்த்து ஆசீர்வதியும் என்று கதறுகிற தேவஜனங்களாகி நாம் நம்முடைய கிரியை சோதித்து பார்க்கிறோமா? நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? சும்மா வெளி பிரகாரத்திற்கு வெளி தோற்றத்திற்கு பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அதனால்தான் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது சாமுவேல் மூத்தவனாகி எலியாவை பார்த்து இவன் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ண ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இவன் அல்ல, இவனை நான் புறக்கணித்தேன். நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய். நான் சரீரத்தை பார்த்து அல்ல, நான் உன்னுடைய இருதயத்தை பார்த்து நான் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறான். அப்படி இருதயத்தை பார்த்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் தாவீது. இதே போல தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு அநேக நேரங்கள்ல மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்காமல் இருக்கலாம், அநேகர் நம்மை அவர்களோடு கூட ஐக்கியமா இருக்க சேர்க்காமல் இருக்கலாம், நம்மை தனிமைப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னிடத்திலிருந்து நன்மையாய் செம்மையாய் ஆசீர்வாதமாய் உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு தர வேண்டுமானால், நீ எதிர்பார்க்கிற நன்மை நான் உனக்கு செய்ய வேண்டுமானால், நான் உனக்கு தந்த தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் உன்னுடைய கிரியை அதற்குரியதா இருக்கணும். தாவீதை போல இருக்கணும், என்னுடைய இதயத்திற்கு ஏற்றதா இருக்கணும், யோசேப்பை போல இருக்கணும். சிறைச்சாலை இருந்தாலும் நான் அவனோடு கூட இருக்கத்தக்கதா என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். இதே போல தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் சும்மா வெளிப்பிரகாரத்துக்கு ரொம்ப நன்மையான கிரியைகளை உடையவர்களை போல காண்பித்துக் கொண்டாலும் அதை பார்த்து கர்த்தர் ஏமாற மாட்டார், மற்றவங்க ஏமாறலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய உள்ளான மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து உனக்கான பலனை தருகிறேன். உன் செய்கைக்கு தக்க பலன் தான் என்னிடத்திலிருந்து வரும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று. அவரோடு கூட வருகிற நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் நன்மையா இருக்க வேண்டுமானால், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலா இருக்க வேண்டுமானால், நமக்கு தேவன் தந்த தரிசனம் நிறைவேற வேண்டுமானால், நம்மிலே சர்வவல்ல தேவன் மகிமைப்பட வேண்டுமேனால், ஒரு மகிமையுள்ள எதிர்காலமாய் நம்முடைய எதிர்காலம் மாற வேண்டுமேனால், தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற வசனத்துக்கு உட்பட்ட அவரை பிரியப்படுத்துகிற கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். நம்முடைய மனம் மாம்சம் விரும்புகிற கிரியைகளை அல்ல, கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யணும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதற்குரிய நன்மையான பலனாக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நமக்கு அவர் வாக்குப்படின ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நமக்கு அவர் தந்த தரிசனம் இவையெல்லாம் நிறைவேறி தேசங்களாகி நாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக அவருடைய அன்பின் அடையாளமாய் நம்மை அவர் அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்மை அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவசனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மேம்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய